ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் எம்ஆர்கே ஹோம் இன்டீரியர். இந்த வீடு பார்த்திங்கன்னா வீரகேரளத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டில் வந்து 1 இயர்க்கு முன்னாடி பிவிசியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பிவிசியில் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே அவுட்ரு க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனில் ஃபுல்லாக டோர்ஸ் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ஹின்ச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பவுட்ரு கோட்டிங்லேயும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டீல்லையும் கொடுத்தனால அது அவங்க வீட்டில் உப்போட கண்டென்ட் அதிகம் தண்ணியில். ஸோ அதனால் அது தண்ணி பட்டு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி எல்லாமே டோர் ஆனது கையோடு கழண்டு விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கஸ்டமர் பார்த்துருக்காங்க, என்ன இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் வேறு ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல நம்மளோட சேனல் பார்த்துருக்காங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு பிவிசி போட்டு, ஸோ நீங்கள் எங்களுக்கு வேறு எதுலையாச்சும் நல்ல மெட்டீரியலில் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டப்போ நம்ம யூபிவிசி சஜஸ்ட் பண்ணோம். ஸோ யூபிவிசியில் ஒர்க் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த யூபிவிசியில் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியல் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸில் இருக்க டிவி யூனிட் பார்த்திங்கன்னா காஃபி வித் ஐவரியில் அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு நாங்கள் டிசைன்ஸ் காமிச்சா அதில் அவங்க நீட்டாக சிம்பிளாக வேணும்னு கேட்டதுனால இந்த டிசைன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பின்னாடி பேனலிங் கொடுத்து ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து மேலே லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அது போக இந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ சின்னதாக வேணும், ரொம்ப பெருசாக வேண்டாம், ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜோ இல்லை டைனிங் டேபிளோ ஏதாச்சும் இன் அண்ட் அவுட் பண்ணையில் எங்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்றனால ஸோ சின்னதாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். அது போக வெண்டிலேஷன்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிவிசியில் போட்ட பாக்ஸ் ஆனது கழண்டு விழுந்துருச்சு. ஸோ அதையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக அழகாக அந்த இடத்துல பாக்ஸ் அடித்து அந்த வாஷ் பேஷனையும் மாற்றி பாக்ஸ் அடித்து சைட்லேயுமே சீட் கொடுத்து அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனில் அவங்க காஃபி கலரில் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தனால அதே காஃபி கலரில் வேணும்னு கேட்டிருந்தனால மார்பிள் டிசைனில் கிளாஸி லுக்கில் அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொன்றுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். வெண்டிலேஷன் எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்கோம். சிலிண்டருக்கும் வாஷ் பேஷன் கீழேயும் கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ணிக்க எல்லாமே எஸ்எஸ் தான். ஹிஞ்ச் ஆகட்டும், ஸ்க்ரூஸ் ஆகட்டும், வச்சுருக்க எல்லாகட்டும் எல்லாமே எஸ்எஸ்ஸில் தான் கொடுத்துருக்கோம். எஸ்எஸ் வைக்கையில் உங்களுக்கு தண்ணி பட்டுச்சுன்னா துருப்பிடிக்காது. இதுவே பிசி ஹிஞ்சஸாக இருக்கையில் உங்களுக்கு சீக்கிரமே தண்ணி பட்டு துருப்பிடிச்சு உடஞ்சி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்குது. இதில் மெயின்டெனன்ஸும் இருக்குது. நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு அந்த மேக்னெட்டுக்காகட்டும் அந்த ஹிஞ்சஸ்க்காகட்டும் ஆயில் தொட்டு வச்சு நீங்கள் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணினீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். நீங்கள் பிவிசியில் ரேட்டு கம்மியில் கிடைக்குன்றக்காக நம்ம அதை போடுற பட்சத்தில் உங்களுக்கு குவாலிட்டி ஒவ்வொரு இடத்துலையும் குறையுது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ யூபிவிசியில் ஒர்க் பண்ணையில் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக ஹை குவாலிட்டி மெட்டீரியல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலாக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணுறவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் லைஃப் கொடுக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி யூபிவிசியில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்ஆர்கே ஹோம் இன்டீரியர். தேங்க்யூ.